வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 25 வினாக்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு போட்டு இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா வினாக்களுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மதுரையில் திராவிட சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சிரன் நந்தி. ஓகேவா? மதுரையில் திராவிட சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சிரன் நந்தி. அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள். திருவேலு கூற்றிருக்கை என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தாதி வகை இலக்கியம். திருவேலு கூற்றிருக்கை என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தாதி வகை இலக்கியம். அடுத்து மூணாவது வினா பாருங்கள். அக்பா டூரா என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் ஒட்டப்படும் செய்தி. ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா அக்பா டூரா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த பிட் நோட்டீஸு ப்ளஸ் அந்த வால் போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அக்பா டூரா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது அடுத்து பாருங்கள். நாலாவது வினா பாருங்கள். இடஒதுக்கீட்டு சட்டம் தமிழகத்தில் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1921. இடஒதுக்கீட்டு சட்டம் தமிழகத்தில் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1921 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஐந்தாவது வினா பாருங்க. சுத்த சன்மார்க்க சபையை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கர் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பார். அடுத்து ஆறாவது வினா பாருங்க. மோகினி என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. ஸோ நா பிச்சமூர்த்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா மோகினி அப்படிங்கிற ஒரு சிறுகதையோடைய ஆசிரியர். அடுத்து ஏழாவது வினா பாருங்க. ஐம்பரும் வேஷ்டியும் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி தான். ஐம்பரும் வேஷ்டியும் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. ஓகேவா? ஸோ மோகினி அப்படிங்கிற ஒரு சிறுகதையினுடைய நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. ஐம்பரும் வேஷ்டியும் அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. ரெண்டுமே வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். சிரிக்கவில்லை காலக்கண்டி ஆகிய தொகுப்புகளின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர். சிரிக்கவில்லை காலக்கண்டி ஆகிய தொகுப்புகளின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர். அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள். அற்றாத அலிபசி தீர்த்தல் யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். அற்றாத அலிபசி தீர்த்தல் இது வந்து யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர். அடுத்து பத்தாவது வினா பாருங்கள். பழந்தமிழரின் வணிக முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று. ஓகேவா? ஸோ பழந்தமிழரின் வணிக முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று. அடுத்து 11வது வினா பாருங்கள். நீரிமை தொகுப்பை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முத்துச்சாமி. நீரிமை தொகுப்பை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முத்துச்சாமி. அடுத்து 12வது வினா பாருங்கள். மூங்கில் குருத்துக்கள் யார் எழுதினார் பார்த்தீங்க அப்படின்னா திலீப் குமார் வந்து இதை வந்து எழுதியிருப்பார். மூங்கில் குருத்துகள் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திலீப் குமார் வந்து எழுதியிருப்பார். அடுத்து 13வது வினா பாருங்கள். எஸ்தர் எழுதியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்ணதாசன். எஸ்தர் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்ணதாசன் வந்து எழுதியிருப்பார். அடுத்து 14வது வினா பாருங்கள். தெற்கு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கு தமிழிரட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்றல். ஓகேவா? ஸோ தெற்கு பகுதியிலேருந்து காற்று வீசுது அப்படின்னா அதை வந்து தென்றல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து 15வது வினா பாருங்கள். ஆசிரியர் சார்பற்ற திருமண முறை நடைமுறையில் இருந்த காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலம். ஆசிரியர் சார்பற்ற திருமண முறை நடைமுறையில் இருந்த காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலம். அடுத்து 16வது வினா பாருங்கள். மலைக்கல்லன் யாருடைய நாவல்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஸோ நாமக்கல் கவிஞருடைய நாவல் தான் பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கல்லன். அடுத்து 17வது வினா பாருங்கள். கற்பகவல்லி காதல் திருமணம் ஆகியவை யாருடைய நாவல்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான். ஓகேவா? கற்பகவல்லி காதல் திருமணம் இந்த ரெண்டுமே வந்து யாருடைய நாவல்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞனுடைய நாவல். அடுத்து 18வது வினா பாருங்கள். அவனும் அவளும் எவ்வகை படைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா கதைப்பாடல். ஓகே. அவனும் அவளும் எவ்வகை படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கதைப்பாடல். அடுத்து 19வது வினா பாருங்கள். ராமலிங்க வள்ளலார் பாடிய பாடல்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவருப்பா. ராமலிங்க வள்ளலார் பாடிய பாடல்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவருப்பா. அடுத்து 20வது வினா பாருங்கள். தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் இயக்கம் ஒன்றை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் இயக்கம் ஒன்றை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். அடுத்து 21வது வினா பாருங்கள். தேசபக்தன் கந்தன் என்ற நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா KS வெங்கடாராமணி. தேசபக்தன் கந்தன் என்ற நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KS வெங்கடாராமணி. அடுத்து 22வது வினா பாருங்கள். முருகன் ஓர் உழவன் நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KS வெங்கடாராமணி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
தேசபக்தன் கந்தன் அந்த நாவலையும் வந்து யார் எழுதியிருப்பானா கேஎஸ் வெங்கடரமணி. முருகன் ஓர் உழவன் இதையும் வந்து கேஎஸ் வெங்கடரமணி தான் வந்து எழுதியிருப்பார். ரெண்டையுமே வந்து தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 23வது வினா பாருங்கள். மண்ணாசை நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடேசன். மண்ணாசை நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நடேசன். அடுத்து 24வது வினா பாருங்கள். நாடக இயல் என்னும் நாடக இலக்கண நூலை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர். ஓகேவா? ஸோ பரிதிமார் கலைஞர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாடக இயல் என்னும் நாடக இலக்கண நூலை வந்து தந்திருப்பார். அடுத்து 25வது வினா பாருங்கள். நீதி கட்சியின் வெளியிட்ட ஆங்கில இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ். நீதி கட்சியின் வெளியிட்ட ஆங்கில இதழ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நீதி கட்சியினரை வந்து வெளியிட்ட ஆங்கில இதழ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 25 வினாக்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதில் உங்களோட என்ன தகவல் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தென் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி மேலும் வினாக்கள் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.